வணக்கம் உறவுகளே, இது நகரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம பிஜேபி ஆதவ் அர்ஜுனா 2 பேரும் ஒரு கூட்டு களவாணின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். விஜய் கட்சி என்னைக்கு ஆரம்பித்தாரோ அந்த கொடியை பார்த்த அன்னைக்கே நம்ம ஒரு காணொலி போட்டுட்டோம். இதில் லைட்டாக காவி வாடை அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே காணொலி போட்டுட்டோம். அன்னைக்கே கட்சி என்னைக்கு அறிமுகப்படுத்தினாரோ அன்னைக்கே மஞ்சளும் சிகப்பும் கலந்தது. இது 2யும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க, லைட்டாக மிக்ஸிங் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி, இதை அதிகப்படுத்தி அதை அதிகப்படுத்தி 2 கலரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட காவி கலர் வந்துடும். அதே மாதிரி தான் காவி வாடை லைட்டாக அடிக்கும். நீங்கள் நல்லாவே யோசிச்சு பாருங்கள், காவி வாடை அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏற்கனவே அவர் இருக்கிற இடம், அவர் வீடு வாசல் போக்குவரத்து, அவருடைய அந்த குடும்ப சூழ்நிலை எல்லாமே பிஜேபியோட இதில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க லாட்ரி தொழில் இந்தியா பூரா பண்ணுறாங்க. அதனால் அது பிஜேபி வாசனை கண்டிப்பாக இருக்கும். இல்லாட்டினா அதை தொழிலே பண்ண முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததை பற்றி யாராவது யோசிச்சிங்களா? ஒய்பிரிவு பாதுகாப்பு எதுக்கு? ஒன்று ஒய்பிரிவு இப்போ நம்மளை சுற்றி காவலர்களை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா நமக்கு பாதுகாப்பாக நிப்பாட்டுறோன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத கண்காணிக்கிறதும் அவங்களோட வேலையாக இருக்கும். ஏன்னா ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருக்கிறவங்க பூரா எல்லாம் இன்டெலிஜென்ட். இந்த நேஷ்னல் லெவலில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, பாதுகாப்பு படை. சாதாரணமாக நம்ம காவலர்களே பெரிய இன்டெலிஜென்ட்டுங்க. அப்போது ஒய்பிரிவு பாதுகாப்பு, இசட் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிற போது பெரிய பெரிய தலைவர்கள் கொடுக்குறான். அவன் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவன் பக்காவாக தான் இருப்பான். எப்பயுமே எல்லா விதத்துலேயுமே சரி. ஃபிசிக்கலாக மட்டும்தான் ஃபிட்டாக இருப்பாங்க, சண்டை மட்டும்தான் போடுவாங்க, பாதுகாப்பு பணி மட்டும்தான் செய்வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதில் செலக்ட் பண்ணுறவங்களே இராணுவத்திலேருந்து போலீஸ்லேருந்து நல்லா படித்த தெளிவான அதிகாரிகளை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவான். எல்லாத்துக்கும் தயாரான நபர்களைத்தான் அந்த ஸ்பெஷல் பாதுகாப்பு குரூப்பில் செட் பண்ணுவான். அப்போ அந்த நபருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது மட்டும் இல்லை, அந்த நபரை சுற்றி என்ன நடக்கிறது, அந்த நபர் என்ன பண்ணுறாரு, அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, யார் யார் பார்க்குறது, அதாவது 24 ஹவர் பாதுகாப்பு. இப்போ ஒரு ஏசி ரூமில் வீட்டில் இருந்தால் கூட வீட்டை சுற்றி அவங்க காவலில் இருப்பாங்க. 2வது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அவங்க செல்ஃபோனு போக்குவரத்து ஒட்டு கேட்கறதுலேயும் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு, இசட் பிரிவு பாதுகாப்பு இவங்கெல்லாம் ஏன் சொல்கிறேன் எப்படி அப்படின்னா, அவங்க எல்லா துறையிலையும் வித்தகர்களாக இருப்பார்கள். ஒரு கௌரவ அரசாங்கம் இப்போ லட்சக்கணக்கான சம்பளத்தை கொடுத்து ஒரு இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு, இசட் பிரிவு பாதுகாப்புன்னு முக்கியமான தலைவர்களுக்கு கொடுக்குற அந்த பாதுகாப்புல செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்களை பூரா மிகப்பெரிய இன்டெலிஜென்ட். ஒரு ஒரு எதையும் சாதிக்க வல்லது. கம்ப்யூட்டர் முதற்கொண்டு, செல்ஃபோனை முதற்கொண்டு, குண்டுகளை கையாளுறதுலேருந்து ஆயுதங்களை சாதாரண ஆயுதங்களை AK-47 போக்குவரத்து, அந்த ஆயுதங்களை, துப்பாக்கிகளை, ரவைகள் இதெல்லாம் கையாளக்கூடிய திறம்படைத்த ஆட்கள் எல்லாமே அவர்கள் இருக்கிற எல்லாம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கவங்க அந்த பொறுப்புக்கு. ஏன்னா பாதுகாக்கப்படும் அதிகாரி, அந்த அந்த அதிகாரி, அந்த பாதுகாக்கப்படும் நபர் அவ்வளோ முக்கியமான நபராக இருப்பார். பல லட்சக்கணக்கான சம்பளத்தை கொடுத்து அவங்களெல்லாம் நியமிக்கிறாங்க. அரசு நியமிக்குது, அரசு வச்சிருக்கு, பாதுகாப்பு வச்சுருக்குன்னா அவங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போது அவர்களால் எதையும் செய்ய முடியும். பாதுகாப்பு கொடுப்பது மட்டும் இல்லை, அந்த பாதுகாக்கப்படும் நபர் என்ன செய்கிறாரு, என்ன போகிறாரு, என்ன வர்றாரு, எங்கே வர்றாரு, அவரோட நடவடிக்கைகளை அவர் கண்காணிக்கிறதுக்கான வேலையும் அது ஒன்று. அப்படி நம்ம மறந்துடக்கூடாது. சரி, பாதுகாப்பு கண்காணிக்கிறது வேறு விஷயம். கண்காணிக்கிறது எப்படி வேணாலும் கண்காணிக்கும். வீட்டை சுற்றி வேறு ஆளுங்களை போட்டு, மஃப்டியில் வேறு ஆளுங்களை போட்டு கூட மத்திய அரசு கண்காணிக்கும், மாநில அரசு கண்காணிக்கும். உளவுத்துறையெல்லாம் இன்றைக்கி அதிபயங்கரமான ஒரு வளர்ச்சியில் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது முதலமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க, எதிர்கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எதிர்கட்சி தலைவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய ஒரு தொழிலதிபர்களுக்கு கூட, அம்பானிக்கு கூட கொடுத்துருப்பாங்க. அம்பானி கூட தனியார் செக்யூரிட்டி தான் வச்சுருப்பாரு. அவர் அரசு கொடுக்காது. அதானிக்கு அரசு கொடுக்குதா அப்படின்னா கொடுக்காது, தனியாக தான் வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் சட்டத்தில் இடம் இல்லை. இடம் இவங்களாம் திருத்தினாதான் உண்டு. பிஜேபிக்காரங்களா இந்த சங்கி கும்பல், இந்த மோடி கும்பல், இந்த மோடி ஓட்டு திருட்டுற கும்பல் இருக்குல்ல, அது அவங்களாம் திருடிக்கிட்டா தான் உண்டு. இப்படி இன்னும் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கவர்னருக்கு கொடுப்பாங்க. அது இராணுவமே தனியாக ஃபோர்ஸ் போட்டுருது கவர்னருக்கு.
மாநில கவர்னருக்கு இராணுவமே தனியாக ஃபோர்ஸ் போட்டுருது. அது இல்லாமல் தமிழ்நாட்டோட ஸ்பெஷல் போலீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவர் போகிற வழி பூரா கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க நல்லா தெரியும். என்னமோ கவர்னர் நம்ம ஊரில் வந்து ஒரே அறுத்து தள்ளுற மாதிரி, நம்ம மக்களுக்கு அறுத்து தள்ளுற மாதிரி. சம்பளம் கொடுக்குறதே வேஸ்ட்டு. அவருக்கு அந்த அவ்வளோ பெரிய வீட்டில் இடம் கொடுக்குறதே வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு 1008 போலீஸு. அவர் வர வழியெல்லாம் போலீஸு. நம்ம மக்களுக்காக சேவை செஞ்சு கிழிக்கிற மாரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அப்புறம் பேசிக்கலாம். தனி டாபிக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை எதுக்காக குடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அது ஏன் குடுத்தாங்கன்னு ஒண்ணு. சரி குடுக்குற அளவுக்கு இவர் என்ன ஒரு பெரிய ஆளா அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பிஜேபியோட ஆதரவு நிலைன்னு சொல்லிட்டு சொல்ல வரோம். ஏன்னா ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் வந்து ஏற்கனவே அவரு வந்து காவியில தான் இருக்காரு. காவியில தான் இருக்காரு. அப்புறம் அந்த பொதுச் செயலாளரா யாரோ மாவட்ட பொதுச் செயலாளரா, மாநில பொதுச் செயலாளர் அவர் ஒருத்தர். மாநில பொதுச் செயலாளர் வேற. மாவட்ட பொதுச் செயலாளர் ஒருத்தர் சிடி நிர்மல்குமாரா, அவர் ஏற்கனவே பிஜேபியில இருந்தவர் தான். ஏற்கனவே பிஜேபியில இருந்துட்டு தான் நிர்வாகியா இருந்துட்டு தான் இங்கே வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியல. அவங்களே நியமிச்சு குடுத்துருக்காங்களோ இல்லையோ, ஏன் தனியா கஷ்டப்படுற? எங்காலும் ஓரஞ்சு எங்காலும் ஒருத்தன் கூட இருப்பான். உன்னை எப்படியெல்லாம் கவுக்குறதுன்னு அவன் யோசனை சொல்லுவான். அதனால நீ அவன கூட வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவர அனுப்பிச்சிருக்காங்க போல் இருக்கு. இதெல்லாம் நிர்வாகிகள். தாவேகாவோட நிர்வாகிகள் 2. உசியான்ல அவரை பற்றியான சரியான டீட்டெயில் எனக்கு கிடைக்கல. அவர் யார், எந்த ஊர், புதுச்சேரின்னு சொல்கிறாங்க. அவர் எம்எல்ஏ இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஆகப்பெரும் புத்திசாலியாக இருப்பார் போல் இருக்கு. அவர் வந்து இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்களேன். ஒரு 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 இது வருது பார்த்தீங்களா? நம்ம வந்து அந்த காவியோட காவி இன்னும் நிறம் இன்னும் அழுத்தமாக பதியுதுல அவர் மேலே, தவிக தலைவர் விஜய் மேலே. சரி ஒரு போட்டுக்கட்டும். ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ஏதாவது ஒன்று சொல்லணும். அவர் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குதா? இல்ல அவரு ஏதாவது அணுகுண்டினுடைய அந்த ரகசிய மூலக்கூறுகளை தெரிஞ்சு கண்டுபிடிச்சு வச்சிருக்காரா? அவர கடத்திட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. இல்ல இந்தியாவுக்கு சட்டம் போடக்கூடிய ஒரு பிரதமர் மோடியா இருந்தா கூட பரவால்ல. இல்ல ராஷ்டிரபதியா இருந்தா கூட பரவால்ல. இல்ல வேற யாரு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியா இருந்தா கூட பரவால்ல. இவர்கள் உயிருக்கெல்லாம் ஆபத்து இருக்குது. இவர்கள்லாம் இந்தியாவை செதுக்கக்கூடிய சிற்பிகள். இந்தியாவுக்கு ஏதாவது நல்லது நடக்குதோ, கெட்டது நடந்தாலும் இவங்கள தான் சாரும். அதனால இவர்கள் உயிரோடு இருப்பது ரொம்ப முக்கியம். அதனால இவர்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். அதனால இவர்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு, இசட் பிரிவு பாதுகாப்பு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படிங்கிறதான் ஒரு 41 பேர்த்த கொல்றதுக்கு தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க போல் இருக்கு. தம்பி நீ தைரியமாக கொள்ளு. யாரும் உன்னை பற்றி கவலைப்படும். உனக்கு ரூட்டு கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு கொடுத்துருக்காங்க போல் இருக்குது. எதுக்கே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துறீங்கன்னு சரியான கணக்கு இல்லை. நீ கண்காணிக்கத்தான் போட்டிருக்கலாம். அதுக்காக ஏங்க எவரும் அரசு பணத்தை கொண்டாந்து செலவு பண்ணணும் இப்படி பச்சையா? அதுக்கு நீ உளவுத்துறையில் மத்திய உளவுத்துறை இருக்குது, மாநில உளவுத்துறை இருக்குது, ரா பிரிவு இருக்குது, சிபிஐ இருக்குது, இடி இருக்குது. எவ்வளவோ உளவு பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குற? அப்போ அவரை குஷிப்படுத்தி அவர் உள்ளே இழுத்துட்டீங்க. ஆல்ரெடி அவர் உள்ளே தான் இருந்து நீங்கள் அனுப்பிச்ச ஆளு தான் அவர். அதில் மாட்டுக்கிறது இல்லை. இவங்க பிஜேபிக்காரங்க அனுப்பிச்ச ஆளு தான். இந்த ஓட்டு திருட்டு கும்பல் அனுப்பிச்ச ஆளு தான். நீ இங்கேயும் போய் திருட்டு, நீ தமிழ்நாட்டில் திருடா, நாங்கள் வட மாநில திருடுறோம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ட ஆளு தான். அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சி விட்டு நம்மள்ட்ட இப்போ என்ன பண்ணுறாங்க? நாங்கள் விட்டு முடியல, உறவு முடியலன்னு சொல்லிட்டு கதையை இழக்கிறாங்க. அவங்க திருப்பி இவங்கள சொல்கிறாங்க. அவன் ஒரு சினிமா கடை 150 250 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறான். அவன் திரும்பி திமுகவை சொல்கிறான் நீங்கள் பிஜேபியோட கூட்டில் இருக்கீங்கன்னு. எப்போ கூட்டில் இருப்பாங்க? பிஜேபியோட கூட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லது வாங்கி நடந்திருக்கு இந்த 4 வருஷத்தில். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வாங்கியிருக்கலாமே, நிறைய பணத்தை ஏமாற்றி வாங்கியிருக்கலாமே. இந்த இதை புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து விட்டுருப்பாங்களே, இந்திய கொண்டாந்து விட்டுருப்பாங்களே. ஏன் கூட்டணியில் இருக்காங்க? எதுக்கு கூட்டணியில் இருக்காங்க? திமுக என்றைக்குமே கூட்டணியில் இருக்காது. அது ஸ்டாலின் இவரென்னா மேலே வந்து எதுக்குற மாதிரி எதிர்ப்பாங்களாம், அப்புறம் சேர்ற மாதிரி சேர்ந்துக்குவாங்களாம். அது எப்படி எதுக்குற மாதிரி எதிர்ப்பாங்க, சேர்ற மாதிரி சேருவாங்கன்னு ஒன்றும் புரியல. அது மாதிரிலாம் அந்த டைலாக்லாம் ஏதாவது சினிமா டைலாக் மாதிரியே இருக்குது. எதுக்குற மாதிரி எதுக்குறது, அப்புறம் சேர்ற மாதிரி சேர்ந்துக்குது உள்ளார. அப்போ நான் அதனாலாம் நம்பணும் அப்படின்னு வேறு சொல்கிறார். எதுக்குற மாதிரி எப்படி ஒரு பிரதமர் வந்தால், தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒரு முதல்வர் அவரோட கலந்துரையாடணும், அவருக்கு நடக்கிற கூட்டங்களில் கலந்துக்கணும், அவரை கௌரவப்படுத்தி திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு புரோட்டோக்கால்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. படிச்சிருந்தாலே தெரியறதுக்கு, படிக்காத தற்கொலைக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து உள்ளே இழுத்துட்டாங்க. ஏற்கனவே அவங்க அதில் தான் இருக்காங்க இந்த ஆள். நமக்கு விஜய் மேலே எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் அவன் பேசுகிற பேச்சு எல்லாமே வல்கராக இருக்குது. என்னமோ அங்கிள்ங்கிறான், ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிறான். அப்புறம் சிஎம் சார் என்னை பழி வாங்குற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆள்? பழி வாங்குற அளவுக்கு நீ ஸ்டாலினுக்கு ஈக்குவலானால? ஏன்னா ஸ்டாலின் வந்து உன்னோட வயசு தான் அவர் ட்ரைனிங் எடுத்துருக்காரு. உன் வயசு அவருக்கு ட்ரைனிங். அவருக்கு வயசு 72 ஆயிடுச்சு. பழி வாங்குறதுக்கு என்ன இருக்குது? நீ யார்? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள்?
ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகன், காசு வாங்கிட்டு கூடிய ஒரு நடிகன், ஒரு 2 நாள் சிறைக்கு போறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சாதாரண மனிதன். ஒரு சாதாரண மனிதன பிடிச்சு பாருங்க. இப்ப என்னைய பிடிச்சுங்க பாருங்க, நான் பயப்படுவேன். ஐய்யய்யோ! நம்மள பிடிச்சு உள்ள கிள்ள போட்டுருவாங்களோ! அப்படின்னு பயப்படுவேன். ஏன்னா, நான் ஒரு சாதாரண மனிதன். நான் அன்றாடம் ஒரு பொழப்ப பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். எனக்கு இத விட்டா எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. என்னோட என்னோட பொழப்பு தான் எனக்கு. ரூ. 10 சம்பாதிச்சா தான், வெங்காயம் வித்தா தான் நீ சோறுங்கிற நிலைமையில நாங்க இருக்கிறோம். நாங்க போறதுக்கு பயப்படுவோம். சிறை எப்ப இருக்குன்னு தெரியாது. ஏது இருக்குன்னு தெரியாது. ஆனா நீங்க எதுக்கு சிறைக்கு போறதுக்கு பயப்படுறீங்க? ன்னு தெரியல. ஏன் 1 நாள், 2 நாள், ஒரு 3 நாள், 1 வாரம் சிறையில இருந்தா ஆவாதா? ஏன் உங்களுக்கு என்ன சிறையில இருந்தா குறைஞ்சு போயிருவீங்களா? அதுவும் நீங்கலாம் போனீங்கன்னா, ஐடி ஹோல்டரு, பெரிய நடிகரு. நீங்கலாம் போனீங்கன்னா, ஸ்பெஷல் சிறை குடுப்பாங்க. எங்கலாம் போனா மாட்டுக்கொட்டாயில அடைக்கிற மாரி கொண்டு போய் அடைப்பாய்ங்க. நாங்கலாம் போனா. அந்த மாரி ஒரு சிறைக்கு போறதுக்கே உங்களுக்கு கலக்கமா இருக்குது, பயமா இருக்குது, ஓடுறீங்க, ஒளியிறீங்க, 41 பேத்த கொன்னுபுட்டு ஆளே காணோம் அப்ஸ்காண்ட் ஆயிட்டீங்க. எதுக்கு சிறைக்கு போறதுக்கு பயப்படுறீங்க? அ சிறைக்கு போற 2 நாள், 1 நாள் சிறைக்கு போற பயப்படுற நீங்கலாம் ஸ்டாலின்ட்ட "ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார் என்னைய பழி வாங்கிறதுன்னா என்னைய மட்டும் பழி வாங்குங்க" அப்புட்னா, நீ என்ன அவருக்கு பண்ணிப்புட்ட? நீ அவருக்கு உன்னைய பழி வாங்குறதுக்கு? நீ எதுவுமே பண்ணல. இன்னும் நீ எதுவுமே பண்ணல. இன்னும் நீ சாதாரண ஒரு ரசிகனா ரசிகர்கள ஒரு நடிகனா ரசிகர்கள சந்திச்சிருக்க. அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் பெரிய அளவுல ஒண்ணும் அறுத்து அறுத்து தள்ளிறல இந்த தமிழ்நாட்டுக்காக. சிறையில அப்படியே வாடி வதங்கல. அவரு ஏற்கனவே சிஎம் ஏற்கனவே மிசாவ பார்த்துவிட்டு, உள்ள இருந்துவிட்டு, அவரு ஏகப்பட்ட அடி வாங்கிட்டு, கடுமையாக தாக்கப்பட்டுருக்காரு அந்த இதுலலாம். கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவரு யாரு இந்த லட்சணத்துல அவரு அப்போ திமுக ஆட்சியில இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த 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 காலகட்டத்திலேயே. நீ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 41 பேத்த கொன்னுப்புட்ட. மக்கள பத்தி கவலையே பட மாட்டேங்கிற. நீ அவர்ட்ட சிஎம் சார் என்னைய பழி வாங்குற மாரி தான் என்னைய மட்டும் பழி வாங்க என்னத்த உன்னைய பழி வாங்குறது? நீ என்னத்த நீ பெரிய பிடுங்கி என்னத்த பிடுங்கி அப்படியே ஒரே படியா நட்டுப்புட்டா உன்னைய போய் பழி வாங்குறதுக்கு? பேசுற பேச்சுக்கு ஒரு வெட்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? எது எது பேசணும்னு தோண வேணாம் சிஎம் சார்ட்ட? பகிரங்கமா மக்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு சிஎம்ட்ட போய் பேசிட்டு இருக்கிற. மக்களே நான் வந்தேன். உங்கள சந்திக்க தான் வந்தேன். உங்கள மன்னிச்சிடுங்க. என் வீட்ல நடந்த மாரி ஒரு துயரமா நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு மக்கள்ட்ட பேசுறத விட்டுப்புட்டு, சிஎம் சார்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற. என்னைய சிஎம் சார் என்னைய பழி வாங்குற மாரி இருந்தா, என்னைய மட்டும் பழி வாங்குங்க. அப்படின்னு வெட்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? அ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்துருவோம் கையோட. எப்படின்னா, இந்த விமான பயணங்க. இதுல நெறைய சந்தேகங்கள கிளப்புறாங்க. நம்ம அத பத்தி ஒண்ணும் பெருசா ஒரி பண்ணிக்கல. ஆனா நெறைய பேர் நெறைய சந்தேகங்கள கிளப்புறாங்க. இப்போ இவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. தனி விமானமாக இருந்தாலும் அந்த ரூட்டுக்கு கிளியர் பண்ணி குடுக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்புட்ன்னா, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்புட்ன்னா, ஒரு 7 மணி வரைக்கும் டைம் கேட்டுருக்காருன்னு நெனைக்கிறேன், அந்த கூட்டத்துக்கு. 7 டூ சரி 10 மணி வரைக்கும் டைம் கேட்டுருக்காரு அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. என்ன டைம் கேட்டுருக்காருன்னு சரியான தகவல் நமக்கு தெரியறதில்ல. 10 மணிக்கு டைம் கேட்டுருக்காருன்னு வச்சுக்கங்க. அப்புறம் 7, 7:15க்கெல்லாம் இந்த இந்த நாசகார சம்பவம் நடந்து போச்சு. கொலை சம்பவம் நடந்து போச்சு. அது உடனே கிளம்பி போயிட்டாரு. இவர் 10 மணி வரைக்கும் டைம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டா கூட, இவர் போன உடனே ஃப்ளைட்ட 7 மணிக்கு இந்த 7, 7:30 இந்த 7:30க்குள்ள இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு. 7, 7:30க்கு கிளம்பி 8:30 மணிக்கெல்லாம் திருச்சி வந்திருப்பாரு. 9 மணி நேரம் திருச்சி வருவாரு. 10 மணி வரைக்கும் கூட்டம் முடிச்சுட்டு 11, 11:30 வரைக்கும் 11:30க்கு மேல தான் அவருக்கு பறக்கறதுக்கான உண்மையான டைம் கிடைச்சிருக்கும். அப்படி உண்மையான அவர் பறக்கிறதுக்கு டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 8:30 மணி 8:15, 8:30 மணிக்கெல்லாம் இவர் போனதுக்கப்புறம், அவங்க ஃப்ளைட்ட உடனே அங்கேருந்து பறக்குது அப்படின்னா, இந்த டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் கோபாலன கழுவி கழுவி ஊத்துறாரு. இது பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கு, பிஜேபி இருக்குது அப்படின்னு. நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அதில ஆர்எஸ்எஸ், பிஜேபிலாம் இருக்குன்னு. மேற்கொண்டு இப்ப நடந்துக்கிற இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா, எப்புட்றா நெனச்ச நேரத்துக்கு ஃப்ளைட் எடுத்துட்டு போறதுக்கு, என்னடா காராடா நெனச்ச நேரத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரூட்ல அவன் பாட்டுக்கு கார இது பண்ணிட்டு போறதுக்கு. ஒரு சிஎம் வராரு, ஒரு முதலமைச்சர் வராரு, ஒரு விஐபிகள்லாம் வராங்க அப்படின்னா, அவர்களுக்கு அந்த தனி விமானம் கிடைக்குது அப்படின்னா, அதுக்காக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டயத்துல தான் போய் பிளேன் எடுக்க முடியும். அந்த டயத்துல தான் இறங்க முடியும். அதே மாரி தான் இவருக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. 10 மணிக்கு உள்ளார கூட்டம் முடிச்சிருங்க. 11:30 மணிக்கு இங்க வந்துருங்க. 10 மணிக்கெல்லாம் கூட்டம் முடிஞ்சா 11:30 மணிக்கு இங்க வந்திருப்பாங்க. அப்போ 12 மணிக்கு ஃப்ளைட் எடுப்பாங்க. 12 மணிக்கு எடுக்கிற ஃப்ளைட் எப்புட்றா 9 மணிக்கு எடுத்தான் அப்படின்னா, அந்த கேள்விக்கு பதிலே இல்ல. நக்கீரன் கோபால் சார் கழுவி கழுவி ஊத்துறாரு. ஏன்னா, இதெல்லாம் யோசிச்சு நீங்கலாம் ஒரு கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்க. இவருடைய பிஜேபியோட பீட்டும் அல்ல. பிஜேபியே நியமிச்சது தான். அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அ மக்கள் இன்னைக்கும் இந்த கள நிலவரம் இந்த கரூர் நிலவரம், கள நிலவரம் இவரு
விஜய்க்கு ஆதரவா தான் இருக்குது. அப்படிங்கிறதுல மாற்று கருத்து அவர்களுடைய எல்லாம் புள்ள போனா போதும், புருஷன் போனா போணும், யார் போனாலும் பரவால்ல, யார் செத்தா பரவால்ல, விஜய் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் இன்னமும் இருக்குது. இது வந்து மோசமான ஒரு இந்த மென்டாலிட்டி வந்து ஒரு மோசமான ஒரு மனநிலைய தான் காமிக்குது. மக்கள் ரொம்ப திருப்பி 1900க்கு முன்னாடி போயிட்டாங்களோ, அந்த மாரி ஒரு சிந்தனைக்கு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாரி தோணுது. ரொம்ப கவலையா இருக்குது. கஷ்டமா இருக்குது மனசு. நன்றி, வணக்கம்.